என் அப்பா 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வீட்லயே ஆஃபீஸ் வச்சிருந்ததுனால நாங்கள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஈவினிங்ல அவைலபிளா இருப்பாங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலே இந்த மாதிரி வெங்காய பக்கோடா, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி அம்மா அப்பாவும் சேர்ந்து செய்வாங்க. ஸோ அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே நான் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி மீடியமாக அரிஞ்சுக்கோங்க. ரொம்ப மெல்லிசா அரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆனால் பிரித்து விட்டுக்கணும். இதில் இடிச்ச 10 பல் பூண்டு, தூளா கட் பண்ண 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தை கண்டிப்பாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணும். இதில் 3/4 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, தூளா கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதில் காய்ச்சின 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான டிப். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ரன்னியா இருக்க கூடாது. அதே மாதிரி நிறைய நான் மாவு சேர்க்கல. எனக்கு ஓரளவுக்கு வெங்காயம் அங்க இங்க தெரியணும். ஸோ வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு இன்னைக்கு நல்ல மனமான காடியா கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். பக்கோடாக்கு எண்ணெய் நல்லா சூடாவே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு ஷேப்லாம் தேவையில்லை. கண்ணா பின்னான்னு போட்டாலே ஓகே தான். பட் இந்த சைடு அந்த சைடு ஒரு 5-6 நிமிஷம் நீங்க போட்டு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பி ஆகணும். எண்ணெயில இருக்க நிறைய குறையும் பாருங்க. அந்த நேரத்தில் எடுத்துருங்க. அவ்வளவே தாங்க இந்த வெங்காய பக்கோடா. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த வீடியோவை ஆம்பளைங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?